என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து அல்ஜிப்ரா அண்ட் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அந்த சப்ஜெக்டினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து அட்டானமஸ் காலேஜில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது வந்து டோர் சிலபஸ் கிடையாது, அட்டானமஸ் சிலபஸ். அவங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாமே செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சார் பாஸ் பண்ணணும் சார், எதை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது டாபிக்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு மொத்தம் வந்து 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட் நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட் வந்து செகண்ட் யூனிட், யூனிட் 2. யூனிட் 2ல் என்ன பண்ணோம்னா மிடில் டேர்ம்ஸ்னு இருக்கும் அந்த ஒரு கொஸ்டின். மிடில் டேர்ம்ஸ், இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். புரியுதா சாமி? நல்லா கவனிச்சுங்க. இன்றைக்கி நான் பார்க்குறது என்ன, இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் தான் பார்க்குறோம். இது நல்லா தரவாக, நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நல்லா தரவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். மிடில் டேர்மில் வந்து ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் என்னென்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ்க்கு உண்டான ஃபார்முலாலாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க. அதை திருப்பி அந்த ஃபார்முலா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். புரியுதுங்களா? யூனிட் 2ல் வந்து மிடில் டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கடுத்து படிக்கக்கூடிய டாபிக் யூனிட் 3. சார் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சார், அவங்களுக்காக வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்குங்க. நல்லா படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா படிச்சுங்க. ரொம்ப ஆவரேஜாக இருக்கேன் சார், நான் எப்படியாவது பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், யூனிட் 3ல் என்னென்னா ஆர்கன் டயக்ராம்னு ஒரு டாபிக் இருக்கும். யூனிட் 3ல் ஆர்கன் டயக்ராம், இதெல்லாம் கண்டிப்பாக தரவாக படிக்கணும். ஆர்கன் டயக்ராம்னு என்னென்னா இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம் அந்த மாதிரி இருக்கும். கொலினியருங்கிறது வந்து 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். இதுதான் வந்து என்னென்னா ஆர்கன் டயக்ராம். சம்டைம்ஸ் ட்ரையாங்கிள் இருந்து கேட்பாங்க, இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஆர்கன் டயக்ராம்னாவே இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கணும். யூனிட் 2ல் ஒரே ஒரு கேள்வி தான் படிக்க போகிறீங்க, மிடில் டேர்ம்ஸ். யூனிட் 3ல் ஆர்கன் டயக்ராம். சமயம் புரியுதுங்களா? ஆர்கன் டயக்ராம்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ நான் கொடுக்குறது டாபிக்ஸ் மட்டும் தான். யூனிட் 1ல் இப்போ யூனிட் 2ல் ஒரு 10 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. யூனிட் 3ல் ஒரு 10 மார்க்ஸ். அதுக்கடுத்து நம்ம படிக்கக்கூடிய டாபிக் வந்து லெசன் வந்து யூனிட் 4. யூனிட் 4 வந்து நம்மளுக்கு வந்து என்ன, 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து லைன், இன்னொன்று வந்து சர்க்கிள். இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா லைனில் ஒரு டாபிக் இருக்குது, இன்னொன்று சர்க்கிள்ஸ்னு ஒரு டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தால் நீங்கள் சர்க்கிள்ஸ் பண்ணிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்க்கிள்ஸில் என்னென்னா டச் ஈச் அதர். சாமி நல்லா கவனிச்சிங்க பார்க்கலாம். டச் ஈச் அதர்னு ஒரு கொஸ்டின் படிக்க போகிறீங்க. ரொம்பவே முக்கியமான கேள்வி. இந்த டச் ஈச் அதர்னு கேட்டாங்கன்னா அது எக்ஸ்டர்னலி டச் ஆகாதா, இன்டர்னலி டச் ஆகுதுன்னு மட்டும் சொன்னால் போதும். சில டைம் என்ன கேட்பாங்கன்னா டச் ஈச் அதர் கூடயே சேர்ந்து ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் காமன் டேஞ்சன்ட் கேட்பாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் காமன் டேஞ்சன்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரே கொஸ்டின் தான், ஈக்குவேஷன் ஆஃப் காமன் டேஞ்சன்ட். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் காமன் டேஞ்சன்ட் அது என்ன கேட்டால் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். வெறும் டச், இதெல்லாம் சேர்ந்து ஒரே கேள்வி தான் சாமி. டச் ஈச்சர்னு கேட்டாங்கன்னா அது வரைக்கும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ்டர்னலி டச் ஆகாத, இன்டர்னலி டச் ஆகாத கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கேட்டால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கிள்ஸில் இந்த கேள்வி வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கணும். டச் ஈச்சர்ங்கிற கேள்வி வந்து ரொம்பவே முக்கியமான கேள்வி. அடுத்து நம்ம வந்து என்னென்னா டச் ஈச்சர் மெஜாரிட்டி கேட்டுருவாங்க. சில டைம்ஸ் என்னென்னா கேட்காம இருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னால் நான் 3 பாயிண்ட்ஸ் கிவன், 3 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. 3 பாயிண்ட்ஸ் கிவன், 3 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒன்று பார்க்கணும். சரிங்களா? சரி, எனக்கு இது தெரியாது சார், டச் ஈச்சர் மட்டும் படிச்சுக்கிறேன்னா தாராளமாக படிச்சுங்க. 4 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் கன்சைக்ளிக்னு அர்த்தம். 4 பாயிண்ட்ஸ் கிவன், 4 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கன்சைக்ளிக்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இதுதான். இதை மட்டும் தரவாக படிச்சிருந்தாலே சர்க்கிள்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக என்ன சொல்கிறேன்னா, இந்த லைனில் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒரு டாபிக் இருக்கும். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிங்க பார்த்துக்கலாம். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அதில் வந்து என்னென்னா 3 டைப் இருக்கும். டைப் 1, 2, 3. டைப் 1ல் வந்து எல்லா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். டைப் 2ல் வந்து என்னென்னா ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் கே அந்த மாதிரி. இது டைப் 3 வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் சி, 2 வேல்யூ மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் சி. இதில் வந்து என்னென்னா டைப் 3 நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா டைப் 1 டைப் 2 வந்து கவர் ஆகிடும். நல்லா பாருங்கள், கம்மியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், யூனிட் 2ல் ஒரே கேள்வி தான் கொடுத்துருக்கேன், மிடில் டேர்ம்ஸ் மட்டும். யூனிட் 3ல் வந்து ஆர்கன் டயக்ராம். யூனிட் 4ல் மட்டும் 2 கேள்வி. ஒன்று டச் ஈச் அதர்,
அப்புறம் அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். டச் ஈச் தான் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, நல்லா தரவாக படிச்சுக்கணும். சார் நான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் படிக்கல சார், டச் ஈச் சார் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் படிச்சிங்கன்னா படிச்சுக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக இந்த டைப் 3 ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துக்கணும். இப்போ அந்த 3 யூனிட்டை வந்து இப்போ நான் கொடுக்கக்கூடிய கேள்வி எதுவுமே மிஸ் பண்ணாமல் படித்தாலே 30 மார்க் வந்துருச்சுங்களா? ஏன்னா 5 10 மார்க் கேட்க போகிறாங்க. 5 10 மார்க்கில் பாருங்கள் 30 மார்க் இதுலேயே ஈஸியாக வாங்கிட்டோம். இதில் ஒரு 10 மார்க், இதில் ஒரு 10 மார்க், இதில் ஒரு 10 மார்க். சமி புரியுதுங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன வரோம்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட் படிக்கணும், அப்புறம் தேர்ட் யூனிட் படிக்கணும், அப்புறம் ஃபோர்த் யூனிட், அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் யூனிட் படிக்கணும். இப்படி நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு இருக்குது, சரிங்களா? பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் 1 2 3ன்னு இருக்குது. 3 டைப்புமே நல்லா தரவாக படிக்கணும். சப்போஸ் 3 டைப் படிக்க முடியலன்னா இந்த 2 டைப்பாவது நல்லா தரவாக படிச்சுட்டு போகணும். பார்சியல் ஃப்ராக்ஷனுங்கிற கேள்வி இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டைப் 1 டைப் 2 வந்து ரொம்பவே நல்லா படிச்சுட்டு போகணும். 3 டைப்புமே படிக்கணும். தேர்டு டைப் தெரியாதவங்க டைப் 1 டைப் 2வாவது நல்லா தரவாக படிச்சுட்டு போகணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா, கமிட்டி ஆஃப் 7 பீப்புள்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். கமிட்டி ஆஃப் 7 பீப்புள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கேள்வியை கொஞ்சம் படிச்சுக்குங்க, சரிங்களா? சப்போஸ் இது கேட்டாங்கன்னா நம்ம எழுதிடலாம். பார்சியல் ஃப்ராக்ஷன்லேயே வந்துடும். சப்போஸ் கமிட்டி ஆஃப் 7 பீப்புள்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும், எழுதிடலாம். பாருங்கள் சாமி, இந்த 3 யூனிட்டு தான் உங்களுக்கு மெயின். செகண்ட் யூனிட்டும் தேர்ட் யூனிட்டும் ஃபோர்த் யூனிட், இதில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, செகண்ட் யூனிட்டில் மிடில் டேர்மை மிஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் தேர்ட் யூனிட்டில் ஆர்கன் டயக்ராமை மிஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்த் யூனிட்டில் டச் ஈச் அதரும் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் மிஸ் பண்ணக்கூடாது, அடுத்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் டைப் 3 மெயினாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 யூனிட்டில் வந்து இப்போ நான் என்னென்ன கொடுத்துருக்கோனோ, செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேயே பாஸ் ஆகிடலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட் யூனிட் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் 5th யூனிட் படிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 5th யூனிட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் லாஸ்ட்டாக தான் 5th யூனிட் படிக்கணும். 5th யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாபிக் வந்து பேரபோலா, அடுத்து என்ன இருக்குது, எலிப்ஸ் இருக்குது, பேரபோலாக்கு அப்புறம் என்ன இருக்குது, எலிப்ஸ் இருக்குது, அடுத்து வந்து ஹைப்பர்போலா இருக்குது. பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. இந்த பேரபோலாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் சம்னு ஒரு சம் இருக்கும். அந்த பிரிட்ஜ் சம் வந்து ரொம்ப நல்லா படிச்சுங்க. பிரிட்ஜ் சம் வந்து ரொம்பவே முக்கியமான சம். இப்போது ரொம்ப ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிட்ஜ் சம்மும் பேரபோலா மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். சார் எனக்கு இந்த எலிப்ஸ் ஹைப்பர்போலா கன்ஃபியூஸ் ஆகும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, எலிப்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஹைப்பர்போலா ரொம்ப ஈஸி. சப்போஸ் என்னால் அதை கவர் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பிரிட்ஜ் சம்மும் பேரபோலா மட்டும் நல்லா படிச்சிட்டாலே போதும், நம்ம வந்து இதில் அட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது, இன்னொரு டைம் சொல்கிறேன், 5 10 மார்க் போது எங்கள் போர்டு எக்ஸாமில் போய் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூனிட் 2 எழுதுங்க, மிடில் டேர்ம். சாமி புரியுதுங்களா? யூனிட் 2 எழுதுங்க. செகண்ட் யூனிட் ஃபஸ்ட்டு படிங்க. செகண்ட் யூனிட்டில் ஒரு 10 மார்க் எழுதிடலாம். அடுத்து வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து ஆர்கன் டயக்ராம். அடுத்து ஃபோர்த் யூனிட்டில் வந்து டச் ஈச்சர் கேட்பாங்க, அல்லது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அதாவது 3 பாயிண்ட்ஸ் கிவன், இல்லைன்னா 4 பாயிண்ட்ஸ் கிவன். இந்த டச் ஈச்சர் தரவாக படிச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா ஃபோர்த் யூனிட் வந்து ரொம்ப பெரிய யூனிட், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். சர்க்கிள்ஸில் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், நமக்கு ஆர்த்தோகனல் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, தரவாக படிக்கணும். ஒரு சேஃப்டிக்காக தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் படிச்சுக்கிற சொல்லிக்கிறேன். ஏன்னா டச் ஈச்சதும் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டுமே தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். அப்போ இதிலிருந்து ஒரு 3 10 மார்க் எழுதிடலாம், நம்மளுக்கு 30 மார்க் ஆகிடுச்சு. அடுத்து தான் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டைப் ரொம்ப நல்லா தரவாக படிச்சுங்க. அடுத்து 5th யூனிட் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க படிங்க, இல்லைன்னா அந்த 4 யூனிட்டை மட்டுமே வச்சும் அது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவாக படிக்கணும். இன்னொரு டைம் சொல்லிட்டா சாமி, நிறைய டைம் ரிப்பீட் ஆகக்கூடிய காரணம் என்னென்னா, நீங்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவை ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 2ல் மிடில் டேர்ம்ஸை நல்லா தரவாக படிச்சுங்க. இதுக்கு உண்டான ஃபார்முலாஸில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் உண்டான ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். யூனிட் 2ல் மிடில் டேர்ம்ஸ், யூனிட் 3ல் ஆர்கன் டயக்ராம், யூனிட் 4ல் டச் ஈச் அதர். அடுத்து வந்து என்னென்னா, டச் ஈச் அதர் வந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. ரேர் கேஸில் தான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் 3 பாயிண்ட்ஸ் கிவன், 4 பாயிண்ட்ஸ் கிவன்னா 3 பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும். அடுத்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் டைப் 3 வந்து ரொம்ப நல்லா படிக்கணும். ஏன்னா டைப் 3 படிச்சிங்கன்னா டைப் 1 டைப் 2 ஈஸி. அதுக்கடுத்து யூனிட் 1 இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா தரவாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.